பரம பிரம்மம் பரமசிவன் எல்லா உருவங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறான். ஆனால் அன்றாட உலகில் அசுர சக்திகளால் துன்பப்படும் மனிதர்களுக்கு கருணை காட்டவே அவன் தன் உருவங்களை எடுத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட காலம் ஒன்றில் மகிஷி என்ற அசுரி தீய சக்தியுடன் உலகையே பயமுறுத்திக் கொண்டிருந்தாள். அவளது சக்தி மிக பெரியது. எந்த தேவனாலும் அவளை வீழ்த்த முடியாது என்ற வரம் அவளுக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை மட்டும் அவளை சமாதானப்படுத்த முடியும் என அவள் பெற்றிருந்த பதிக்க முடியாத வரம் உலகத்தை இருளாக்கியது. இதுவே ஐயப்பன் அவதாரத்தின் விதை. பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் சக்தியும் கருணையும் சமநிலையும் காக்கும் பரமானந்த சக்திகள் இந்த பெரும் கோளாறை தீர்க்க முடிவெடுத்தனர். விஷ்ணு மோகினி ரூபத்தில் வந்தபோது அவர் சிவனுடன் இணைந்தார். அந்த தெய்வீக சங்கமத்தில் இருந்து பிறந்தார் அரிய லோக தரிசனமான ஐயப்பன். இதயத்தில் சிங்கத்தையும் உள்ளத்தில் மானுடத்தை நேசிக்கும் கருணையையும் நெஞ்சில் அஞ்சாத வீரத்தையும் தலைமேல் தெய்வீக ஞானத்தையும் தாங்கிய அவன் தர்மசாஸ்தா என்ற நிலையை எடுத்தார். அதனால்தான் அவர் மணிகண்டன் எனவும் ஹரிஹர சுதன் எனவும் ஐயப்பன் எனவும் அழைக்கப்பட்டார். பிறந்து சில நாட்களில் பாண்டளத்தில் ஒரு மன்னன் குழந்தையின் அழுகையை கேட்டான். பொன்னாலான பெட்டியில் கிடந்த அந்த சிறுவனின் கழுத்தில் மண்டல காப்பு, நெற்றியில் திலகம், கண்களில் அமைதி கடவுள் தன் வீட்டுக்கே வந்து தங்கியிருக்கிறார் என்று தான் உணர முடியாமல் மகிழ்ந்தான். அந்த குழந்தை ஐயப்பன். மனிதர்களின் அன்பை ஏற்க, மனிதர்களின் பாசத்தை கற்க, மனிதர்களின் உள்ளத்தில் தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்க பிறந்தவர் ஐயப்பன். வளர்ந்தபோது ஆணவத்தை அழிக்க கற்றுத்தந்தார். தர்மத்தை உயர்த்தி காப்பது அவர் நோக்கம். அன்றாட வாழ்வின் போராட்டங்கள், தீய எண்ணங்களின் ஆட்சி, இவை அனைத்தையும் ஒழிக்க மனிதர்கள் உள்ளத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை அவர் எடுத்து கூறினார். இறுதியில் மகிஷியை சமாதானப்படுத்தும் பொறுப்பை ஏற்றார். அதே நேரத்தில் அவளை அழித்தது ஒரு கோபத்தால் அல்ல, ஒரு தர்மத்தால். ஐயப்பன், நான் பிறந்தது அழிக்க அல்ல, நிலைநாட்டு என்று உலகத்துக்கு செய்தி கூறினார். ஐயப்பன் பிறந்தது ஒரு சாதாரண அவதாரம் அல்ல. மனிதன் தன் மனதில் போராடும் இருளையும் அச்சத்தையும் ஆசையையும் கோபத்தையும் வெல்ல கற்றுக் கொடுக்கவே அவர் வந்தார். ஐயப்பன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, தர்மத்தின் உயிரோட்டம். அதனால்தான் இன்று வரை சபரிமலைக்கு செல்லும் போது சந்தன கட்டுகள் பெயாதிப்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அறநெறி, தன்னடக்கம், ஒற்றுமை, சமத்துவம் ஆகியவற்றின் அடையாளம். ஐயப்பன் பிறந்தது மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவன் விழிக்க. ஐயப்பனை வழிபடுவது உள்ளம் தூய்மை அடைவதற்கான ஒரு பயணம்.